வணக்கம். ஹாப்பி வேர்ல்டு ஃபிசியோதெரப்பி டே. இன்னைக்கு முழங்காலில் ஏற்படக்கூடிய மினிஸ்கஸ் இன்ஜுரி பற்றி பார்க்கலாம். மினிஸ்கஸ் ஒரு முக்கியமான சவ்வு முழங்காலில். இது தொடை எலும்புக்கும் கீழே கால் எலும்புக்கும் இடையில் இருக்குது. மினிஸ்கஸ் பார்க்கறதுக்கு அரை வட்ட நிலா இல்லைன்னா ஷீ ஷேப்பில் இருக்குது. இது காலுக்கு உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் இரண்டாக இருக்குது. மொத்தம் 4 இருக்குது. இதுக்கு மீடியல் அண்டு லேட்ரல் மினிஸ்கஸ்னு சொல்கிறோம். மினிஸ்கஸ்னால் காமனாக வர பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியாது, காலை மடக்கி சமணங்கால் போட்டு உட்கார முடியாது, படி ஏறி இறங்கும்போது வலி இருக்கும், சிலருக்கு ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிக்கும்போது வலி இருக்கும். இப்படி நிறைய பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் இந்த சவ்வு தான். இது அடிபட்டு கிழிஞ்சும் போகலாம். வயசானாலும் இந்த சவ்வு தேஞ்சி பிரச்சனை வரலாம். இது பார்க்கறதுக்கு ரப்பர் மாதிரி இருக்கும். இது 2 சைட்லேயும் முட்டியோட டைட்டாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மினிஸ்கஸ்க்கு ரூட் இருக்குது. இந்த ரூட்டில் தான் எலும்போட ஸ்ட்ராங்காக ஒட்டிகிட்ருக்கு. இது நம்மோட உடம்புல வெயிட்டை தாங்கிட்டு எலும்புக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்குது. இந்த மினிஸ்கஸில் வெளிப்பக்கம் அடிபட்டதுன்னா அதுக்கு ரெட் ஜோனில் சொல்கிறோம். இதில் அடிபட்டு சவ்வு கிழிஞ்சதுன்னா அதுவே சரியாகிடும். அதே சமயம் உள்பக்கம் அடிபட்டதுன்னா அது ஆறுறதுக்கு ரொம்ப கம்மி, ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெட் ஜோனில் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஒயிட் ஜோனில் பிளட் சர்க்குலேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால தான் சர்ஜரி பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மினிஸ்கஸ் பார்க்க சின்னதாக இருக்கும். அதனால் அதோட பங்களிப்பு அதை விட ரொம்ப அதிகம். நம்ம நிற்கிறப்ப நடக்கிறப்ப நம்ம உடம்போட வெயிட்டை ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெயிட்டாக ஜாயிண்ட்டுக்கு போகாமல் தடுக்குது, சைடில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுது. இது எலும்போட ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால பைக்கில் போகும்போது அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விளையாடும்போது நம்ம காலை ஸ்லிப்பாகாமல் இருக்கிறதுக்கு நல்ல காலை ஊன்றோம் இல்லையா, அப்போ மேனேஜ் பண்ணுறப்போ இது கிளியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை எப்படி தடுக்கலான்னா, நீங்கள் போடுற ஷூ நல்லா ஃபிட்டானதாக இருக்கா பார்த்துக்கணும். தொடை பகுதி சதையை நல்ல வலுவாக இருக்கணும். இப்போது எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா, ஜிம் போகிறீங்கன்னா சடனாக வெயிட் லிஃப்ட் பண்ணாதீங்க. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சடனாக வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2 மினிஸ்கஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதில் மீடியல் உள்பக்கமாகவும் லேட்ரல் வெளிப்பக்கமாகவும் இருக்குது. இப்போது உள்பக்கம் இருக்கிற மினிஸ்கஸ் தான் அதிகமான லோடு போகுது. நாம் நிற்கிறப்போ நடக்கிறப்போ 70% லோடு அதிகமாக போகும். அதனால் அதிக தேய்மானம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த மினிஸ்கஸ்னால் காமனாக வர ப்ராப்ளம் என்னன்னு பார்த்திங்கன்னா, டீஜென்ரேஷன் மினிஸ்கஸ் டியர்னு சொல்கிறோம். இது வயசாகி முட்டி தேய்கிறப்போ எப்படி ஆர்த்ரைட்டிஸ் வருதோ அதே மாதிரி அந்த டைமில் இந்த மினிஸ்கஸ் தேஞ்சி இதனாலையும் டீஜென்ரேட்டிவ் டியர் வருது. அடுத்தது ட்ரமாட்டிக் மினிஸ்கஸ் டியர். இது எந்த வயசுலையும் வரலாம். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபிசியோதெரப்பி கிளினிக்கில் சில டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துல்லியமாக இதனால தான் பிரச்சனைன்னு
வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இப்போது மினிஸ்கல் இன்ஜுரி வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே ரைஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ரைஸுங்கிறது ரெஸ்ட் ஐஸ் கொடுக்கறது. மெடிக்கலில் பேண்டேஜ் விற்கும், அதை வாங்கி லெக்கை கவர் பண்ணிவிட்டு லெக்கை வந்து பில்லோ வச்சு லிஃப்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் இருக்கணும். இதை ஒரு 3 to 5 days பண்ணுங்கள். கொஞ்சம் பெயின் குறைஞ்சதும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ். இதுக்கு இந்த மாதிரி உட்காந்துட்டு காலை நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு முட்டியை நல்லா உங்களால் முடிஞ்ச அளவு மடக்குங்க, நீட்டுங்க. பொறுமையாக மடக்கி நீட்டுங்க. இதை ஒரு 10 times பண்ணுங்கள். ஒரு 30 seconds கேப் விட்டுட்டு திரும்ப 10 times பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணுங்கள். செகண்ட் எக்ஸசைஸ் காஃப் ஸ்ட்ரெச். இதுக்கும் இந்த மாதிரி சிட்டிங் பொசிஷனில் லெக் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. இப்போது ஒரு டவல் ஆர் பேண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் டோஸ்க்கு கீழே கவர் பண்ணி கையால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா காலை உள்பக்கமாக இழுங்க. அந்த டவலை பிடிச்சி இழுங்க. இழுத்துட்டு 30 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணிவிட்டு தென் ரிலாக்ஸாக விட்டுருங்க. இந்த மாதிரி 3 times பண்ணுங்கள். தேர்ட் எக்ஸசைஸ் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச். இது உங்கள் தொடைக்கு பின்னாடி உள்ள மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ். இதுக்கு இந்த மாதிரி படுத்துக்கோங்க. இதுக்கும் டவல் ஆர் பேண்ட் வச்சு காலை கவர் பண்ணி கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ காலை லிஃப்ட் பண்ணுங்கள். முட்டி மடக்காமல் லிஃப்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தொடை மசிலுக்கு பின்னாடி உள்ள மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இதில் 30 seconds அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் நார்மலாக ரிலாக்ஸாக கீழே விட்டுருங்க. இந்த மாதிரி 3 times பண்ணுங்கள். ஃபோர்த் எக்ஸசைஸ் நீயை ப்ரெஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ். இப்போது ஒரு டவல் நல்லா ரோல் பண்ணிவிட்டு முட்டிக்கு கீழே வச்சுட்டு அந்த டவலை உங்கள் முட்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். 10 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தென் ரிலாக்ஸாக விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 10 times பண்ணுங்கள். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் எக்ஸ்டென்ஷன் ஓவர் பில்லோ. இதுக்கும் சிட்டிங் பொசிஷனில் காலை நேராக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு பில்லோவை கீழே வச்சுக்கோங்க, முட்டிக்கு கீழே. இதை உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பில்லோவை நேராவோ இல்லை ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பில்லோ ஹைட்டுக்கு உங்கள் லெக்கை லிஃப்ட் பண்ணுங்கள். லிஃப்ட் பண்ணிவிட்டு 10 to 20 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். 10 times பண்ணுங்கள். தென் நார்மலாக கீழே பொறுமையாக காலை வச்சுருங்க. சிக்ஸ்த்து எக்ஸசைஸ் இந்த மாதிரி படுத்துட்டு பண்ணணும். இதுக்கு எஸ்எல்ஆர்னு பேர், ஸ்ட்ரெயிட் லெக் ரைஸ். காலை முட்டி மடக்காமல் லிஃப்ட் பண்ணுங்கள். 45 degreeல லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் 10 seconds பண்ணிவிட்டு தென் பொறுமையாக கீழே வச்சுருங்க. இந்த மாதிரி 10 times பண்ணுங்கள். செவன்த் எக்ஸசைஸ் நீ எக்ஸ்டென்ஷன் இன் சேரு. சேரில் இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நான் இப்போ கவுச்சில் உட்கார வச்சுருக்கேன். இப்போது உங்கள் நீயை 45 degree போல் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். 10 to 15 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். 10 times பண்ணுங்கள். தென் நார்மலாக பொசிஷனுக்கு வந்துடுங்க. எயித்து எக்ஸசைஸ் ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல். இதுக்கு ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்றுக்கோங்க. டேக் ஏ சப்போர்ட். ஜென்டிலாக உங்கள் முட்டியை மடக்குங்க, நீட்டுங்க. மடக்கிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். 10 to 15 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். தென் நார்மலாக விட்டுருங்க. இதை மாதிரி 10 times பண்ணுங்கள். நைன்த்து எக்ஸசைஸ் காஃப் ரைஸ். இதுக்கு ஸ்டாண்டிங் பொசிஷனில் டேக் ஏ சப்போர்ட். உங்கள் லெக்கை ஷோல்டர் லெவலில் செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் ஹீலை ரைஸ் பண்ணுங்கள். ரைஸ் பண்ணிவிட்டு 30 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். தென் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி 10 to 20 times பண்ணுங்கள். நான் சொன்ன எல்லா எக்ஸசைஸும் தொடர்ந்து பண்ணுங்கள். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். தேங்க்யூ.